இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸாக இருக்கேன். பணக்காரர், அந்த கோடீஸ்வரர் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு என்னால் போக முடியுமா? நாங்களாம் ஒன்றா சேர்ந்து பிளான் பண்ணி தான் கேட்போம். ஆமாம், அப்படி தான் கேட்போம். சிறு சேமிப்பு என்பது நம்ம தமிழர்களுக்கு நம்ம பாரம்பரியமாக செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். 25 வயசுல வேலைக்கு போகிறாங்களா அவங்க பிள்ளைங்க, 10,000 சம்பாதிக்கிறாங்களா, ஒரு 1000 ரூபாயை வாங்கி நம்ம சேர்த்த பணம் 10,000 தான். ஆனால் இப்போ என்ன 12,000 காமிச்சிட்டு இருக்கு. ஏன்னா அது வளர்ந்துருக்கு இன்ட்ரெஸ்ட். 25 வயசுல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா 50 வயசுல உங்ககிட்ட 2 கோடி ரூபாய் கிட்ட இருக்கும். ஒரு 2,000 இருக்கு அப்படின்னா அதை பிரிச்சு அழகாக நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? இப்போ 2,000 ருபீஸ் தான் இருக்கு அப்படின்னா ஒரு 1,000 ருபீஸை நீங்க சிறுக நீங்கள் அது மாதிரி சேமிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் கேள்விக்கான ஆன்சர் மிடில் கிளாஸில் இருக்கவங்களாலையும் என்ன பண்ண முடியும், ஒரு லட்சாதிபதிகளாகவும் கோடீஸ்வரர்களாகவும் வர முடியும். Helios Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. ரெகுலர் நங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எக்கனாமிக்ஸ் தர்மஸ்ரீ மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம் இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் மேம். எல்லாருக்குமே, எல்லா மிடில் கிளாஸில் இருக்கிற மக்களுக்குமே இருக்கக்கூடிய அந்த ஒரு கேள்வி தான். நான் இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸாக இருக்கேன், மிடில் கிளாஸாக பிறந்துட்டேன், மிடில் கிளாஸாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் நான் பணக்காரர், அந்த கோடீஸ்வரர் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு என்னால் போக முடியுமா அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி. எங்கே பார்த்தாலும் அதை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் ஒரு வருஷத்தில் கோடீஸ்வரர் ஆகணுமா, லட்சாதிபதி ஆகணுமா அப்படின்னு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் டு வாட் எக்ஸ்டென்ட் உண்மை அப்படிங்கிறது இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சமயத்தில் மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, அப்பர் மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, இல்லை லோயர் கிளாஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு வகையில் என்ன பண்ணுறோம், பணத்தை சம்பாதிக்கிறோம். அதை நீங்கள் வேலைக்கு போகலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை பார்ட்னர்ஷிப்பில் இருக்கலாம், இல்லை வீட்டு வாடகை மூலமாக சம்பாதிக்கலாம். இப்படி பல வழிகளில் ஏதோ ஒரு ஏர்னிங் இருந்தால் மட்டும்தான் நம்ம சர்வைவ் ஆகிறோம். எல்லாருமே இன்க்ளூடிங் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் கேமராமேன் எல்லாருமே கேட்டுப்பாங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன், நீங்கள் எவ்வளவு பணம் சேமித்து வச்சுருக்கீங்க அப்படின்னு மட்டும் கேட்டு பாருங்களேன். அப்படி கேட்டு பார்க்கும்போது நம்ம இந்த புள்ளி விவரம் அப்படியே 1/4, 1/2 கூட இல்லை, 1/4 குறைஞ்சிரும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அதை எப்படி சேமிக்க முடியும், வரவுக்கு செலவுக்குமே சரியாக இருக்குது, இது உள்ள பணமே பத்தவே மாட்டேங்குது, செலவு பண்ணுறதுக்கே எங்களுக்கு நார்மலாக காய்கறிகள் வாங்கி வீட்டு வாடகை கட்டி இதுக்கே எங்களுக்கு பணம் இல்லை, நாங்கள் எங்கேருந்து போய் சேமிக்கிறது, இந்த மாதிரி கொஷின் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, ஆனால் இதே கேள்வி தான் நீங்களும் முன்வைக்கிறீங்க. நான் எப்படி தான் நான் பணக்காரன் ஆக முடியும், அப்போ நான் லைஃப்பில் இதே மாதிரியே வாழ்ந்து 50-60 வயசு வரைக்கும் இப்படியே இருந்து விட வேண்டியதானா, எனக்கும் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்காதா அப்படின்னு எதிர்பார்க்க ஆரம்பிப்பாங்க எல்லாருமே. அந்த ஒரு எண்ணமும் இருக்குதா இல்லையா? இருக்கு மேம், கண்டிப்பாக. முதல் கொஷினே உங்களுக்கு அதானே இல்லையா? அந்த கொஷின் இல்லைப்பா, எனக்கு இந்த எப்படியும் கிடையாது, நான் நாடோடிகள் மாதிரி இப்படியே இருந்துட்டு இப்படியே போயிடுவேன், எனக்கு என் பிள்ளைக்கும் ஒன்றும் சேர்த்து வைக்க மாட்டேன், நானும் ஒன்றும் சேர்த்துக்க மாட்டேன், நான் பாட்டு டெய்லி சாப்பிடுவேன், இப்படி ஒரு சாரம் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஒரு 10% பேர் எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. அன்றன்றைக்கு சாப்பாடு வருதா, அன்னன்னைக்கு தூங்குனோமா, முடிஞ்சிச்சு, போயிட்டே இருப்பாங்க. அவங்க எதை பற்றியும் யோசிக்காமலும் இருக்கிறாங்க. ஃபாரினர்ஸ்லாம் அப்படி தான், அவங்க எதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க. அதனால தான் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்லாம் வாங்கணும், ஈஸியாக வீடு வாங்கலாம்னு சொல்லுவாங்கன்னா அவங்க வீடெல்லாம் வாங்கணும்னு நினைக்க கூட மாட்டாங்க. நம்ம ஊர் மாதிரி ஒரு வீடு இருக்கணும் அப்படிலாம் நினைக்கவே மாட்டார்கள். அது மாதிரி பேங்க்கில் பணம் போட்டு வைக்கவே மாட்டாங்க. கிரெடிட் கார்டு இதில் போட்டு ஸ்வைப் பண்ணி பணத்தை செலவு பண்ணிட்டே இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு சேமிப்பு என்பதே எப்போதுமே கிடையாது. ஈவன் அமெரிக்கா போன்ற கண்ட்ரீஸில் கூட நிச்சயமாக கிடையாது. ஸோ அதனால தான் அங்கே பேங்க்கெல்லாம் திவால் ஆகிறது. இங்கே நம்ம சேமிப்பு அது மாதிரி கடனுக்கெல்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. கடன்கார வீட்டுக்கு வந்தீங்கன்னா நிற்கட்டும் அப்படிம்பாங்க. ஆனால் நம்மளாம் அப்படி கிடையாது. ஐயோ கடன்காரன் வந்துட்டா, ஐயோ என்னால் முடியாது, பேங்க்காரங்க வந்துட்டாங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி நமக்கு. ஸோ அதனால் நமக்கு பணத்தை செலவு பண்ண தான் முடியுது. ஆனால் அதே சமயம் நம்ம பணக்காரங்களும் ஆகணுங்கிற எண்ணமும் இருக்குது. இதை எப்படி நீங்கள் சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மாத வருமானம் நான் ரொம்ப கம்மியாகவே ஆரம்பிக்கிறேம்மா, 20,000 ஆரம்பிக்கிறேன்.
20,000 ரூபாய். இதுவே திடீர்னு உங்கள் வேலை பார்க்குற இடத்துல என்னால் வந்து 20,000 ரூபாய் கொடுக்க முடியாது, அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு 15,000 தான் கொடுப்பேன், அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் கழித்து நான் மறுபடியும் அதே 20,000க்கு வரேன், இஷ்டம் இருக்கிறவங்க வேலை பாருங்கள், இல்லைன்னா போயிடுங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் போயிடுவாங்க, வேறு வேலை தேடி போயிடலாமான்னு. சில பேர் வேறு வேலை தேடி கிடைக்கலன்னா இந்த பணமும் கிடைக்காதே அப்படின்னு அங்கேயே ரீட்டைன் பண்ணுவாங்க. அதான் 4 மாதம் கழித்து பணம் திருப்பியும் கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. இப்போ உங்கள் வருமானம் 15,000 ஆயிடுச்சு. 15,000 தான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறீங்க. 15,000த்துல நீங்கள் செலவு பண்ணுவீங்க. 20,000 வந்தாலும் செலவு பண்ணுவீங்க. 50,000 வந்தாலும் செலவு பண்ணுவீங்க. ஸோ பணம் அப்படிங்கிறது எவ்வளோ பணம் வந்தாலும் செலவழிப்பதற்கான வாய்ப்புகளும் காரணங்களும் நம்மக்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது அதே 20,000 வரும்போது செலவு பண்ணீங்க, 15,000 செலவு பண்ணீங்களே எப்படி? அப்போ அந்த 5,000 எங்கேயோ எக்ஸஸாக செலவாயிருக்கு. ஸோ அதனால் நேர்களே, நீங்கள் எவ்வளோ பணம் வந்தாலும் நமக்கு செலவுகள் என்பது வந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் ஆரம்பத்திலேயே உங்களால் முடிந்த அளவு எவ்வளோ முடியும், ஒரு 1,000 ரூபாய், 20,000 ரூபா பணம் சம்பாதிக்கிறீங்கல்ல, ஒரு 1,000 ரூபாயை ஒதுக்கீடு பண்ண முடியாதா? கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணுறீங்கல்ல, ரீசார்ஜ் பண்ணல ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்கல்ல, அது இல்லாமல் பண்ணிப்பாங்களே, 300 ரூபா தேவையில்லை வச்சுக்கலாமே, ஏன் பண்ணுறீங்க? இன்டர்நெட்டுக்கு பண்ணுறீங்க, எலக்ட்ரிசிட்டிக்கு கட்டுறீங்க, இதெல்லாம் இல்லாமல் இருக்கலாமே, சேவிங்ஸ் பண்ணலாமே, அதுக்கெலாம் செலவு பண்ணுறது தானே. அதே மாதிரி வந்த பணம் வந்த உடனே உங்கள் சம்பளம் வருது, இல்லை உங்கள் பிஸ்னஸ் வருது அப்படின்னா ஒரு 1,000 ரூபாயை மட்டுமாவது ஒதுக்கீடு பண்ணுங்க. ஒரு 1,000 ரூபாயை எடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு என்ன முறை தெரியுமோ, எனக்கு எதுவுமே தெரியாது, போஸ்ட் ஆஃபீஸ் தான் தெரியும், அங்கே போய் ஆர்டியில் கட்டுங்க. இல்லை நான் வந்து ரெக்கரிங் இந்த பேங்க்கில் வந்து 1,000 ருபீஸ் சேவ் பண்ண முடியுமா, அங்கே போய் பேங்க் மேனேஜரை கேட்டு சேவ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு டிஜிட்டல் ஃபினான்ஸ்லாம் தெரியும் அப்படின்னா டிஜிட்டல் ஃபினான்ஸ் எங்களை மாதிரி உங்கள்கிட்ட வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, சும்மா இஷ்டத்துக்கு 1,000 ரூபா கொடுத்தா 10,000 ரூபா கொடுக்குறேன் அந்த மாதிரி ஆளுங்களாம் இல்லாமல் லீகலான முறையில் இருக்கக்கூடிய ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய ஆஃபீஸுக்களை போய் பாருங்கள். சும்மா ஒரு ஃபோனை நம்பி எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. நேராக போய் பார்த்து அங்கே உட்காந்து அங்கே உள்ளவங்கள்ட்ட பேசி அதுக்கப்புறமாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஆரம்பிங்க. சிறு சேமிப்பு என்பது நம்ம தமிழர்களுக்கு நம்ம பாரம்பரியமாக செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் மறந்துடாமல் சிறு சேமிப்புன்னு அதான் சொல்கிறாங்க, பெரிய சேமிப்புலாம் சொல்கிறது இல்லை. ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த 500 ரூபாயோ 1000 ரூபாயோ நீங்கள் வந்து சேர்க்க ஆரம்பிங்க. அது மட்டும் இல்லை, ஏர்லி இன்வெஸ்ட்மெண்ட்டு. 25 வயசில் வேலைக்கு போகிறாங்களா அவங்க பிள்ளைங்க, 10,000 சம்பாதிக்கிறாங்களா, ஒரு 1000 ரூபாயை வாங்கி இப்போது மியூச்சுவல் ஃபண்டு, ETF, கோல்டு பீஸ், இந்த மாதிரி நிறைய வசதிகள் வந்துச்சுமா. அந்த காலம் மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா முன்னெல்லாம் போய் பேங்க்கில் போய் உட்காந்து சலான் ஃபில் பண்ணி, இப்போ அதெல்லாம் கிடையாதே. உங்கள் மொபைல் எடுத்துக்கினா எல்லாமே உங்களுக்கு வீட்டில் இருந்தபடி கை விரல் நுனிகளில் கிடைக்கும் போது அதை சிறிது நீங்கள் ஃபினான்சியல் லிட்ரஸி அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிந்து வைத்துக்கொண்டு அதை ஒரு தடவை சும்மா செஞ்சு பார்க்கலாமே, எப்படி வருது, எப்படி போகுது, இது எப்படி இது வந்து சேஃபாக இருக்குமா. ஸோ நெட்டில் போட்டிங்கன்னா எல்லா விஷயங்களும் கைக்கு வரும் பட்சத்தில், இல்லை தெரியலையா அங்கே உள்ள சேவை மையம், இல்லை உங்கள் பேங்க் மேனேஜர்ஸு, இந்த மாதிரி ஆளுகளை போய் பாருங்கள், அவங்கள்ட்ட எக்ஸ்ப்ளனேஷன் கேளுங்க. ஒரு 10 நிமிஷம் பேசுகிறதுனால ஒன்றும் அவங்க வந்து குறைஞ்சிட மாட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவாங்க, இது சேஃபா சேஃப் இல்லையா, இது மட்டும் கேளுங்க, இந்த மாதிரி நான் பண்ணுறேன்னு, என் பணம் பத்திரமா இருக்குமா, இது எந்த வகையில் உத்தரவாதம், இதெல்லாம் கேட்டுக்கோங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சிறுக சிறுக நீங்கள் அந்த மாதிரி சேமிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் கேள்விக்கான ஆன்சர் மிடில் கிளாஸில் இருக்கவங்களாலையும் என்ன பண்ண முடியும், ஒரு லட்சாதிபதிகளாகவும் கோடீஸ்வரர்களாகவும் வர முடியும். ஏன்னா அதுதான் வந்து ஒரு 8வது சக்தின்னு சொல்கிறாங்க, காம்பவுண்டிங். நீங்கள் சேர்க்குற பணம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆரம்பிக்கும், காம்பவுண்டாக ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி அது நீங்கள் ஒரு வருஷம் 2 வருஷம் நீங்கள் சேர்த்துட்டாலே போதுமா, உங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும். அதை நீங்கள் பார்க்கும்போது சும்மாவே நம்ம இவ்வளோ பணம் வந்துருச்சா, பரவாயில்லையே, நம்ம சேர்த்த பணம் வந்து 10,000 தான், ஆனால் இப்போ என்ன 12,000 காமிச்சிட்ருக்கு, ஏன்னா அது வளர்ந்துருக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அது வளர்ந்துருக்கு. ஸோ ஓகே அப்போ நம்ம அடுத்த முறை 1,000 ரூபாய்க்கு பல 2,000 ரூபா போடலாமான்னு நீங்கள் ஸ்டெப்அப் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ ஸ்டெப்அப் பண்ண ஆரம்பிக்கும் போது அது இன்னும் அதிகமான அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ணும், காம்பவுண்டிங் ஆகும். காம்பவுண்டிங் ஆகும்போது 2 விஷயங்கள் வந்து உங்களை வெகு வேகமாக வந்து கோடீஸ்வரர்கள் ஆகும். ஒன்று, ஏர்லியராக இன்வெஸ்ட் பண்ணுறது. 25 வயசில் ஆரம்பிக்கலாம், கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கலாமே, என்னால் இப்போ முடியலங்க, நான் எனக்கு பணம் வரும்போது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 30 வயசில் ஆரம்பிப்பீங்க. 25 வயசில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த 50 வயசில் உங்ககிட்ட 2 கோடி ரூபாய் கிட்ட இருக்கும். 30 வயசில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் தான் இருக்கும். ஸோ 5 வருஷம் தான் டிஃப்ரென்ஸ். ஆனால் அமௌண்ட்டை பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் ஏர்லியர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ நாளைக்குங்கிற வார்த்தையை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் சொல்லாதீங்க. உங்களால் முடியும் பட்சத்தில் உடனடியாக ஆரம்பிங்க. ஏர்லியர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காலம் போன கடைசியில் 40 வயசில் 50 வயசில் சேமிச்சு, அப்போ 50 வயசுல ஈல்டுப்பா மரமாக இருக்கணும் அது. ஸோ நீங்கள் அங்கேருந்து பழத்தை பறிக்க ஆரம்பிப்பீங்களா, அப்போ தான் போய் புதிய செடியை நட்டு வைப்பீங்களா உங்கள் 50 வயசில்? உங்கள் 50 வயசில் புதிய செடியை நட்டு வச்சு எப்போ நீங்கள் ஃப்ரூட்ஸ் பார்ப்பீங்க? ஸோ அதனால் ஏர்லியர் இன்வெஸ்ட்மெண்ட்டு காரணங்களை சொல்லாமல் ஏர்லியர் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இரண்டாவது ஸ்டெப் அப்பு. எப்போதும் போல் இதே ஒரே மாதிரியே பண்ணாமல் கொஞ்சம் அடுத்த வருஷம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமான அளவுக்கு கொஞ்சம் பணத்தை போடலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வெகு வேகமாக அந்த கோடி ரூபாயை நீங்கள் சீக்கிரமாக ரீச் பண்ணிடலாம். 50 வயசில் பண்ணுறதுக்கு பதிலாக 40 வயசுலேயே உங்களுக்கு கோடி ரூபாய் வந்துடும். ஏன்னா நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணுறதுனால. இந்த 2 விஷயங்கள் வந்து உங்களை சீக்கிரமாக எளிய முறையில் உங்களை என்ன பண்ணி வைக்கும், லட்சாதிபதிகளாகவும் கோடீஸ்வரர்களாக ஆக்கும். ஸோ சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, லேட் பண்ணாதீங்க, நாளைக்கு பண்ணிக்கலாம், எனக்கு எவ்வளவோ தான் செலவு வருது. கண்டிப்பாக செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது, விலைவாசியை கட்டுப்படுத்த நம்மளால் முடியாது. ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே போட்டு இதுதான் என்னோடய சம்பளம் அப்படின்னா நம்மளால் வாழ்க்கையை நடத்த முடியல. இதுதான் வேறு வழியே இல்லை. கொரோனா பீரியடில் வீட்டுக்குள்ளே உட்கார முடிஞ்சா இல்லையா? இப்போ சும்மா 2 மணி நேரம் நம்மளால் உட்கார முடியுதா? எப்படா ஒரு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சோன்னு வெளில போகலாம். ஒரு 4 நாள் நம்மளால் வீட்டுக்குள்ளே உட்கார முடியல. ஆனால் நம்ம கொரோனா பீரியடில் உள்ளே உட்காரலையா? இப்படி தான். அப்படிங்கும்போது நம்மளால் வாழ முடியும். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணிக்கிறோம், இல்லை எப்படி பரவாயில்ல, நமக்கு செலவுகளை நீங்கள் முன்னிலைப்படுத்துறீங்க. நான் உங்களை செலவுகளை கண்ட்ரோல் பண்ண சொல்லலை. ஒரு சேவிங்ஸை முதல்ல வச்சுட்டு மீதி இருக்க பணத்துலேயும் நம்மளால் செலவுகளை கொண்டு வர முடியும். அப்படி பண்ணுனா நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைச்சிடும். ஓகே மேம், அடுத்து இந்த மாதிரி வந்து சேவிங்ஸோ இல்லை இந்த மாதிரி நான் வந்து இந்த டார்கெட் நான் வந்து இவ்வளோ வருஷத்தில் ஆகணும் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வருது என்னோட காசு எப்படி வந்து டக்குன்னு டபுளாக ட்ரிப்பிள் ஆகிறதுக்கு இதெல்லாம் நான் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை நான் ஒரு ட்ரேடிங் பண்ணலாமா? மைண்ட் வந்து இப்படி தான் இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இன்னைக்கு யாருமே யோசிக்கிறது இல்லை. டக்குன்னு எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து டபுள் ட்ரிப்பிள் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி. அது உண்மையாக அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கா மேம்? அது பாசிபிளா? என்னுடைய அது வந்து பாசிபிள் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, ட்ரேடிங்னு இப்போல்லாம் சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் இருக்கு, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், பெட்டிங் மாதிரி. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வர்றவங்க அதை ஆசைப்பட்டு தான் வந்து விட்டில் பூச்சியாக மாட்டிக்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் இன்றைக்கி 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா இந்த இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்களா 5 லட்சம் ஆயிடுச்சு அப்படிலாம் காட்டுவாங்க. சரிங்களா? அதை ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆசை வந்துடும். ஸோ நம்ம போட்டால் வந்து இவ்வளோ வந்துடும். அதே மாதிரி டாலரில் பணம் சம்பாதிக்கலாம், பிட்காயினில் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரே நிமிஷத்தில் வந்து ஒரு வாரத்தில் நம்ம பணம் டபுள் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு. அதனால தான் இப்போ நிறைய ஃபினான்ஷியல் க்ரைம்ஸ் நிறைய வந்துருச்சு. ஏன்னா இந்த ஆசை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் தான். உடனே பணம் வந்தால் சந்தோஷமாகத்தான் இருக்கும். ஆனால் அது வந்து வந்த வேகத்திலே போயிடும். ஏன்னா அப்படி வந்தாலுமே நீங்கள் அதோட லாபம் போதுன்னு வெளில வந்துடுவீங்களா? அப்படியே வரதே இல்லையே. 1 லட்ச ரூபா போட்டால் 5 லட்சம் வந்துருச்சா, அதே 5 லட்சம் மறுபடியும் போடுறாங்க. ஏன்னா அது 10 லட்சம் ஆகணுமா? 5 லட்சம் போச்சு வந்துச்சு இல்லை, சந்தோஷமாக வெளில வரவங்க இருக்காங்க கேட்குறீங்களா? வரமாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. அதுதான் 5 லட்சம் 10க்கு போடுவாங்க. அது திரும்பி மறுபடியும் பழையபடி என்ன பண்ணிடும், 1 லட்சத்துக்கே வந்துடும். இதுதான் நடக்கிறது. ஸோ ட்ரேடிங் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு நிறைய நாலேஜ் வேணும். ஜஸ்ட் லைக் தட் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. அது ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சு. சும்மா கேம்பிளிங் மாதிரி லாட்ரி சீட்டெல்லாம் கிடையாது. அந்த ட்ரேடிங்கில் பணம் பண்ணணும் அப்படின்னாலுமே அதுக்கே 1 வருஷம் 2 வருஷம் ஆகுமா? 2 நாளில் ட்ரேடிங் கற்றுட்டுலாம் பணம் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால தான் அடுத்தவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து போகிறது. சரி நமக்கு பண்ண வரல, அவங்க இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி ட்ரேடிங்லேயும் பார்த்தீங்கன்னா பணம் பண்ணித்தரேன் வச்சுத்தரேன்னு சொல்கிறவங்களாம் பணம் பண்ணி கொடுக்கறதும் இல்லை. அவங்களுடைய பணம் வந்து மேற்கொண்டு எல்லா பணமும் ஜீரோக்கு போகிறதா நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதனால் எளிய முறையில் பணம் சம்பாதிப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பர்பஸ்லாம் இறங்காதீங்க. உங்களால் முடியும் அப்படின்னா எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா கூடமா உங்களுக்கு இன்றைக்கி ஆரம்பித்தா நாளைக்கு பணம் வந்துடுமா? வராதே. ஸோ அதனால் ட்ரேடிங் இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பணம் என்பது வளர வேண்டும். வளரணும் அப்படின்னா டைம் வேண்டாமா? ஸோ டைம் கொடுத்தீங்கன்னா தான் அது ரெண்டுலேயுமே நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். இன்ஸ்டண்ட்டாக பணத்தை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபினான்ஸில் சாத்தியம் என்பது கிடையவே கிடையாது. ஸோ ஃபினான்ஸை பொறுத்த மட்டும் டைம் கொடுக்கணும், நாலேஜபிளாக பண்ணணும். அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் என்று வரும்போது நீங்கள் இஷ்டப்பட்ட இடத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ணிட முடியுமா?
முடியாது. கம்பெனி செலெக்ஷன், ஷேர் மார்க்கெட்டாக இருந்தால் கம்பெனி செலெக்ஷன், மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தால் எந்த ஃபண்டை செலெக்ஷன் பண்ணணும், அதில் எப்படி பணம் பண்ணணும், இப்படி ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில் மாதிரி, ஒரு அறிவு அப்படின்னே எடுத்துக்கலாம். தான் ஃபினான்சியல் லிட்ரஸி அப்படின்னே சொல்கிறோம். ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது நீங்கள் சொன்னபடி வரும். ஆனால் டைம் கொடுத்தீங்கன்னா தான் வரும். இன்றைக்கி பண்ணி நாளைக்கே வரும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியே வந்தாலும் அது நிலைக்காது. மேம், லாஸ்ட்லி இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொன்னாங்க, ஒரு 15,000லேருந்து ஒரு 20,000 வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 1,000 ரூபாய் வந்து அவங்க சேவ் பண்ணுறாங்க, 1000லேருந்து ஒரு 2,000 ரூபாய் சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா எப்போவுமே நீங்கள் சொல்லுவீங்க ஒன்றுத்துலேயே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, பிரித்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 2,000 இருக்குது அப்படின்னா அதை பிரித்து அழகாக நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்? இப்போ 2,000 rupees தான் இருக்குது அப்படின்னா ஒரு 1,000 rupees வந்து நீங்கள் ஆர்டியில் கட்டிட்டு வரலாம். அது ஃபிக்ஸடாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அது இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு சேஃபான ஒன்று. இன்னொரு 1000 ரூபாயை உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட் எனக்கு தெரியாது அப்படின்னா கோல்டு எனக்கு பண்ண தெரியும். ஏன்னா கோல்டு பார்த்தீங்கன்னா கடைகளில் போய் வாங்க முடியாது, ஒரு மில்லிகிராம் கூட இப்போல்லாம் வாங்க முடியாது. ஸோ அதுவுமே நீங்கள் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் தான் வாங்கி ஆகணும். டைரெக்டாக ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகாதீங்க. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றிய நாலேஜ் இருக்குது தெரிஞ்சதுனா மட்டும்தான் டைரெக்டாக என்ட்ரி ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த 1,000 rupees-ஐ நீங்கள் நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரை அப்ரோச் பண்ணி அந்த 1000 ரூபாயை மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டு வரலாம். இப்போ ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க ட்ரேடிங் பண்ணி அவங்க லாபம் சம்பாதிச்சா கூட அந்த லாபத்தை மியூச்சுவல் ஃபண்டில் மாற்றிடுவேன். ஸோ அது அவங்களுக்கு லாங் டேர்மில் பெனிஃபிட்டு, ட்ரேடிங்கிறது டெய்லிக்காக பெனிஃபிட்டு. ஸோ அந்த மாதிரி ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி 1000 ரூபாயை அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பணம் போட்டே வரலாம். ஸோ இப்போ 2 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஆர்டிலாம் வேண்டாம், நான் டைரெக்டாக மியூச்சுவல் ஃபண்டுக்கே வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நிறைய ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுன்னு இருக்குது, மல்டி அசெட் ஃபண்டுன்னே இருக்குமா. உங்கள் 2,000 ரூபாயே அந்த ஃபண்டு மேனேஜர் அவரே நான் சொன்ன மாதிரி பிரிச்சுடுவார். ஷேர்ஸில் கொஞ்சம் பாண்ட்ஸில் கொஞ்சம் கோல்டில் அப்படின்னு சொல்லி அது பேர் மல்டி அசெட்டுன்னே சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டுன்னே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபண்டில் நம்ம பணத்தை 2,000 ரூபாயுமே போட்டுடலாம். அதை அவங்க பிரித்து போட்டுருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வெயிட்டேஜ் இருக்குது, அந்த வெயிட்டேஜ் படி அவங்க பிரித்து போட்டுருவாங்க. அப்போ நமக்கு ஒரு ஃபீல் எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி டேட்டை மாதம் சிப்பில் நீங்கள் பணத்தை போட்டுடலாம். ஸோ அதுக்கு மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்னை அப்ரோச் பண்ணால் நான் ஐ வில் ஹெல்ப் யூ. ஸோ இல்லையா உங்களுடைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் உங்களுடைய வீட்டில் யாரும் பண்ணியிருக்காங்களா அவங்கள்ட்டலாம் கேட்டு, இல்லை எனக்கு டேரெக்டாக பண்ண தெரியும்னா நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணுங்கள். வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் வெப்சைட்லாம் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் போய் மல்டி அசெட்டுன்னு போட்டாலே நிறைய ஃபண்டு வரும். அந்த ஃபண்டுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க எதுலலாம் பணம் போடுறாங்க. ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னாலும் நீங்கள் அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்கள் பணம் அதில் போகுது. ஸோ அதனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம். ஒன்று நீங்கள் பிரித்து நீங்களே போடலாம். உங்கள்கிட்ட டிமெட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்களே எல்லாம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா ஒரு ஃபண்ட் மேனேஜரை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி மல்டி அசெட் ஃபண்டை போட்டிங்கன்னா நீங்கள் எல்லா வகையிலையும் பணத்தை டைவர்சிஃபைடாக போட்டுருவோம். சூப்பர் மேம். நிறைய மிடில் கிளாஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, அதுக்கான ஒரு பிக்கெஸ்ட் சீக்ரெட்டை இன்னைக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். நன்றி. Kiriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.